வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். பாரசீக வளைகுடா தேசிய தினத்தை முன்னிட்டு ஹார்முஸ் தீவில் ஏற்றப்பட்ட ஈரான் கொடி. கடலில் ஆழமே அந்நியர்களுக்கு மரணக்குழி. 7 வாரங்களுக்கு பின் ஈரானிய புதிய உச்ச தலைவர் விடுத்த எச்சரிக்கை. எதிரிகளுக்கு மாரடைப்பு ஏற்படும் அதிநவீன ஆயுதத்தை களமிறக்குவதாக ஈரான் தெரிவிப்பு. ஈரான் போருக்கு இதுவரை $25 பில்லியன் செலவு. பென்டகன் தகவல். மே 9 போர் நிறுத்த அறிவிப்பு. அமெரிக்க கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட ஈரான் கப்பல் 22 பேர் தடுத்து வைப்பு. உக்ரைன் இராணுவத்தில் அதிரடி மாற்றம். 2 மாத கால வரம்பு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. புடினுடன் நடைபெற்ற 90 நிமிட தொலைபேசி உரையாடல். 200க்கு மேற்பட்ட புதிய எண்ணெய் எரிவாயு வயல்களை கண்டுபிடித்துள்ள சீனா. சர்வதேசத்துக்கு அமெரிக்கா விடுத்துள்ள முக்கிய அழைப்பு. ஈரான் கனடா இடையில் கால்பந்து சர்ச்சை. ஹார்முஸ் நீரிணையை ட்ரம்ப் நீரிணை என பெயரிடும் பதிவு வைரல். லண்டனில் யூத மக்கள் வசிக்கும் பகுதியில் கத்திக்குத்து தாக்குதல். தேர்தல் பிரச்சாரத்தில் சிறுவர்கள் பயன்பாடு. விஜய் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடிதம். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானிய மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டு ஒரு விழாவின் போது பாரசீக வளைகுடா தேசிய தினத்தை முன்னிட்டு ஹார்முஸ் தீவில் ஈரானின் கொடியேற்றப்பட்டது. பாரசீக நாட்காட்டியில் ஒர்தி பெகெஸ்ட் 10 ஏப்ரல் 30 அன்று வரும் நாள் பாரசீக வளைகுடா தினம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தினத்திலேயே ஹார்முஸ் தீவில் ஈரானின் கொடி ஏற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் ஈரானின் புதிய உச்ச தலைவர் அயதுல்லா முஜ்தபா ஹமேனி விடுத்துள்ள எச்சரிக்கையில் மத்திய கிழக்கின் கடல் பகுதியில் நிலவும் பதற்றத்தை புதிய உச்சத்துக்கு கொண்டு சென்றுள்ளது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் முந்தைய தலைவர் அலி ஹமேனி கொல்லப்பட்டு சரியாக 7 வாரங்களுக்கு பிறகு இந்த அதிரடி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இன்று பாரசீக வளைகுடா தேசிய தினத்தை முன்னிட்டு முஜ்தபா ஹமேனி வெளியிட்ட அறிக்கையிலேயே அந்நிய நாடுகளுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பேராசையுடன் வஞ்சகத்துடனும் இங்கு வரும் அந்நியர்களுக்கு இந்த நிலத்தில் இடமில்லை. அவர்களின் ஒரே இடம் கடலின் ஆழமே. அமெரிக்க கடற்படை ஈரானிய கப்பலை வழிமறிப்பது, கடல்வழி முற்றுகை இடுவதும் தொடர்ந்தால் அந்த போர்க்கப்பல்கள் மூழ்கடிக்கப்படும் என்பதே இதன் மறைமுக செய்தியாகும். 7 வாரங்களுக்கு பிறகு மௌனம் கலைத்துள்ள புதிய தலைவர் தனது நாட்டின் பலத்தை பாதுகாக்கப் போவதாக சூளுரைத்துள்ளார். ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திறன்கள் நாட்டின் மிக முக்கியமான சொத்துக்கள் என்றும் எக்காரணம் கொண்டும் அவற்றை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். ஈரான் மீது கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்க முயலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இது ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டியாக பார்க்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ராணுவம் விரைவில் அதிநவீன ஆயுதத்தை களமிறக்குவதாக நாட்டு கடற்படை தலைவர் ஜஹராம் ஈரானி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகளின் கூட்டு தாக்குதலை தொடர்ந்து வளைகுடா நாடுகளின் முக்கிய கட்டமைப்புகள் மீது ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தி வந்துள்ளன. மேலும் சர்வதேச எரிபொருள் விநியோகத்தில் முக்கிய பாதையான ஹார்முஸ் நீரிணையை ஈரான் படைகள் முடக்கின. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் தலைமையில் இருதரப்புக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணை மற்றும் ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டு வருகிறது. இந்த நிலையில் எதிரிகள் அஞ்சக்கூடிய வகையில் இதுவரை அல்லாத புதிய அதிநவீன ஆயுதம் ஒன்றை ஈரான் ராணுவம் விரைவில் களமிறக்கும் என ஈரானிய கடற்படையின் தலைவர் ஜஹராம் ஈரானி தெரிவித்துள்ளது. இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதிரிகளுக்கு அச்சம் தரக்கூடிய புதிய ஆயுதத்தை ஈரான் படைகள் விரைவில் களமிறக்க உள்ளன. அதிர்ச்சியில் எதிரிகளுக்கு மாரடைப்பு எதுவும் ஏற்படக்கூடும். இதனால் போர் தொடங்கிய முதல் ஈரானிய படைகள் பல்வேறு முக்கிய தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக 100க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் அலைகளை ஈரானிய படைகள் மேற்கொண்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்வதற்கு எதிராளிகளுடன் தொடர்புடைய கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என்றும் எதிராளிகளின் படைகள் மேலும் நெருங்கி வந்தால் அதற்கு ஈரானிய படைகள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி ட்ரம்பின் ஈரான் போருக்கு இதுவரை $25 பில்லியன் இந்திய மதிப்பில் 2,35,500 கோடி ரூபாய் செலவாகியுள்ளது என பென்டகன் தெரிவித்துள்ளது.
$25 பில்லியன் செலவுக்கு அதிநவீன ஆயுதங்கள் பயன்பாடு, கப்பல்கள், விமானங்கள், வீரர்களுக்கான செலவினம், பராமரிப்பு, போரில் இழந்த ஆயுதங்களுக்கான கணக்கு ஆகியவை காரணமாகும். போர் விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் ரேடர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமெரிக்க இராணுவ சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. இவ்வாறு ஈரான் போர் செலவு விவரங்களை ஜூல்ஸ் ஹார்ஸ்ட் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார். இந்த மோதலால் கூடுதலாக எவ்வளவு செலவாகும் என்பது குறித்த கேள்விக்கு அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பெகெக்செத் பதிலளிக்க மறுத்துவிட்டார். அவர் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெறாமல் இருப்பதை உறுதி செய்வதே முக்கியம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நடத்திய கடுமையான தாக்குதலால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை சீரமைக்க பல்லாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படலாம் எனவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆகியோர் 29ஆம் தேதி தொலைபேசி வாயிலாக தீவிர பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்போது உக்ரைன் போரில் ஒரு சிறிய போர் நிறுத்தத்தை மேற்கொள்ளுமாறு புடினிடம் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், நாங்கள் ஒரு நல்ல உரையாடலை நடத்தினோம். உக்ரைனில் தற்காலிக போர் நிறுத்தம் செய்ய நான் பரிந்துரைத்தேன். அவர் அதை செய்வார் என்று நினைக்கின்றேன் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மே 9 நடைபெறும் ரஷ்யாவின் 2ஆம் உலகப் போர் வெற்றி தின கொண்டாட்டத்தின் போது போர் நிறுத்தம் அறிவிப்பதாக புதின் உறுதி என தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்றுவதற்கு உதவ தயார் எனவும் புடின் கூறிய நிலையில் அதைவிட உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு கவனம் செலுத்த ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்க கடற்படையினரால் ஓமான் வளைகுடாவில் சிறைபிடிக்கப்பட்ட ஈரானிய சரக்கு கப்பலில் இருந்த 6 மாலுமிகள் விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ளதாக ஈரானின் தஸ்னிம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஓமான் வளைகுடாவில் கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி ஈரானின் கொடியுடன் கூடிய துஸ்கா என்ற கொள்கலன் கப்பலை அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் சிறைப்பிடித்து கப்பலில் மொத்தமாக 28 ஈரானிய மாலுமிகள் இருந்தனர். அவர்களில் 6 பேர் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய 22 பேரையும் விடுவிக்க ஈரானிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். உக்ரைன் ராணுவ தளபதி ஒலெக்சாண்டர் செலன்ஸ்கி போர்முனையில் பணியாற்றும் வீரர்களுக்கு கட்டாயமாக 2 மாத கால அவகாச வரம்பை நிர்ணயித்து புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஒரு வீரர் போர்க்களத்தின் முன்வரிசையில் அதிகபட்சமாக 2 மாதங்கள் மட்டுமே தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்கப்படுவார். 2 மாதங்கள் முடிந்தவுடன் அந்த வீரரை கட்டாயமாக போர்க்களத்திலிருந்து பின் வரிசைக்கு அல்லது பாதுகாப்பு இடத்துக்கு மாற்ற வேண்டும். இந்த இடமாற்றம் 1 மாதத்துக்குள் செய்து முடிக்கப்பட வேண்டும். ரஷ்யாவுடனான போர் 5வது ஆண்டு எட்டியுள்ள நிலையில் உக்ரைனிய ராணுவத்தின் நிலைவரும் ஆள் பற்றாக்குறை மற்றும் வீரர்களின் மனச்சோர்வை குறைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின்படி முன்வரிசையில் பணியாற்றும் வீரர்கள் அதிகபட்சமாக 2 மாதங்கள் வரை மட்டுமே பணியில் இருக்க முடியும். அதனைத் தொடர்ந்து 1 மாத கால கட்டாய பணி சுழற்சி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதன் மூலம் வீரர்கள் போர்க்களத்திலிருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான ஓய்வு மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் வழங்கப்படுவதை இராணுவ தளபதிகள் உறுதி செய்ய வேண்டும். ட்ரோன் தாக்குதலினால் ஆதிக்கம் காரணமாக போர்க்களம் ஒரு கொலை மண்டலமாக மாறியுள்ளதாகவும் இது வீரர்களின் உயிருக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதோடு தளவாட விநியோகத்திலும் சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளதாக செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் சீனா தனது எல்லைக்குள் 225 புதிய எண்ணெய் மற்றும் எரிவாயு வயல்களை கண்டுபிடித்துள்ளது என்றும் எரிசக்தி பற்றாக்குறை மற்றும் விலை உயர்வுகளால் உலகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு சாத்தியமான ஊக்கமாக அமையும் என்றும் சீனா தெரிவித்துள்ளது. புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களில் 100 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான எண்ணெய் இருப்பை கொண்ட 13 எண்ணெய் வயல்களும் 100 பில்லியன் கன மீட்டருக்கும் அதிகமான இருப்புகளை கொண்ட 26 எரிவாயு வயல்களும் அடங்கும் என்று அந்நாட்டின் இயற்கை வளங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட எரிசக்தி இருப்புகளில் ஏற்பட்ட கணிசமான அதிகரிப்பு நாட்டின் இயற்கை எரிவாயு உற்பத்தி ஆண்டுதோறும் அதிகரிக்கக்கூடும். எண்ணெய் உற்பத்தி ஆண்டுக்கு 200 மில்லியன் தொன்கள் என்ற அளவில் நிலையாக உள்ளது. நமது எரிசக்தி பாதுகாப்பை உறுதியாக பேணுவோம். எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று அந்த அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக சர்வதேச கூட்டணி ஒன்றை உருவாக்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் ஏனைய நாடுகளின் ஒத்துழைப்பை கோரியுள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் மற்றும் பென்டகன் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியான கடற்படை சுதந்திர கட்டமைப்பு எனும் திட்டத்தை ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ அங்கீகரித்துள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கின் நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் முக்கியமான கடல்சார் உள்கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்கான முதற்படியாக இந்த திட்டம் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ராஜாங்க திணைக்களம் நட்பு நாடுகளுக்கும் கப்பல் போக்குவரத்து துறைக்கும் இடையிலான ராஜேந்திர மையமாக செயல்படும். அதேவேளை புளோரிடாவில் உள்ள ஜென்கோம் தலைமையகம் கப்பல் போக்குவரத்து நேரத்தில் ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகளை தவிர்த்து ஏனைய நட்பு நாடுகளுக்கு மே 1ஆம் தேதிக்குள் இது தொடர்பான முன்மொழிவை வழங்குமாறு அமெரிக்க தூதரகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளை நடாத்தும் நாடுகளின் ஒன்றான கனடாவில் இந்த வார இறுதியில் கால்பந்து சம்மேளன மாநாடு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை உறுப்பினர்கள் கனடாவுக்கு நுழைய அனுமதி இல்லை என கனடா குடிவரவு முகமையகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானிய கால்பந்து சம்மேளனம் அதிகாரிகள் கனடாவிலிருந்து வெளியேறியதைத் தொடர்ந்து இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வான்கூவர் நகரில் நடைபெறும் உலக கால்பந்து சம்மேளன மாநாட்டில் பங்கேற்பதற்காக விசாவுடன் சென்றிருந்த ஈரானிய கால்பந்து சம்மேளன தலைவர் மற்றும் பிரதி பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மூவர் டொரண்டோ விமான நிலைய குடிவரவு அதிகாரிகளின் தகாத நடத்தையை காரணம் காட்டி உடனடியாக நாடு திரும்பியுள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள கனடா குடிவரவு முகமையகம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை உறுப்பினர்களுக்கு கனடாவுக்கு நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எனினும் ஈரானிய இராணுவத்தின் மிகவும் கௌரவமான ஒரு அங்கத்தை கனடிய குடிவரவு அதிகாரிகள் அவமதித்ததாக ஈரானின் தஸ்னீம் செய்தி நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. தீவிரவாத குற்றச்சாட்டுகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை காரணம் காட்டி ஈரானிய புரட்சிகர காவல்படையின் உயர்மட்ட உறுப்பினர்கள் மற்றும் தளபதிகள் கனடாவுக்கு நுழைவதை அந்த நாட்டு அரசாங்கம் ஏற்கனவே தடை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையின் பெயரை மாற்றலாம் என்று பரிந்துரைக்கும் ஒரு பதிவை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். மேற்கு ஆசிய நாடான ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து ஈரான் உலக மசகு எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹார்முஸ் நீரிணையை முடக்கியுள்ளது. இந்த பாதையை பயன்படுத்தும் கப்பல்களிடமிருந்து கட்டணங்கள் வசூலிக்க ஈரான் பாராளுமன்றம் ஒப்புதல் வழங்கியது. சட்டவிரோத வசூலை அனுமதிக்க முடியாது என கூறி வருகிற நிலையில் இரு நாடுகளுக்கும் எதிர்ப்பு வளர்ந்துள்ளது. இதனால் அந்த வழித்தடத்தில் இயல்பான கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணையின் பெயரை மாற்றலாம் என்று பரிந்துரைக்கும் ஒரு பதிவை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையை ட்ரம்ப் நீரிணை என்று பெயரிட்ட ஒரு வரைபடத்தை தன் சமூக வலைதளத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார் என்றும் இது இணையத்தில் கேலியான விமர்சனங்களை கிளப்பியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை ஈரான் மற்றும் ஓமானுக்கிடையே அமைந்துள்ளது என்றும் இது பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் வளைகுடாவை இணைக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஹார்முஸ் நீரிணை என்பது ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற எண்ணெய் உற்பத்தி நாடுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள நாடுகளுக்கு மிக முக்கியமானவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு லண்டனில் நேற்று முன்தினம் அதிக யூத மக்கள் வசிக்கும் பகுதியான கோல்டர்ஸ் கிரீனில் இருவர் கத்தியால் குத்தப்பட்டதைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் காவல்துறை ஒருவரை கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஜாம்ரீம் என்ற அந்த அமைப்பு எக்ஸ் என்ற ஊடகத்தில் ஒரு நபர் கத்தியுடன் ஓடுவதையும் பொதுமக்கள் உள்ள யூதர்களை குத்த முயற்சிப்பதையும் கண்டதாக பின்னர் தங்கள் அதிகாரிகள் அவரை கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் லாபத்துக்காக சிறுவர்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படி மாநில டிஜிபிக்கு மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு சபை கடிதம் எழுதியுள்ளது. சட்டசபை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் விஜய் பேசும்போது பெற்றோர்களை விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சிறுவர்கள் வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்து இருந்தார் என்றும் ஒரு சில முறை இவ்வாறு விஜய் பேசியிருந்தார். விஜயின் இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு எழுந்தது. அரசியல் காரணங்களுக்காக சிறுவர்களை தொண்டி விடுவதும் சட்டவிரோதமானது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார்கள் வந்தன. இந்நிலையில் தமிழக சிறுவர்கள் உரிமைகள் பாதுகாப்பு சபையின் சார்பில் போலீஸ் டிஜிபிக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. அதில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஓட்டு சேகரிப்பதற்காக சிறுவர்களை தூண்டிவிட்டு பெற்றோரை தவேகாவிற்கு ஓட்டு போடு வற்புறுத்துவதையும் குற்றச்சாட்டு தொடர்பாக விஜய் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக சிறுவர்களை பயன்படுத்தியது குறித்த சமூக வலைத்தளங்களில் வெளியான வீடியோக்களை அகற்ற வேண்டும். விஜய் மற்றும் அவரது கட்சியின் பிரச்சார குழுவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க தலைமை தேர்தல் சபைக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.